இன்று சபையில் தேவன் தந்த வார்த்தை சங்கீதம் 25:12 முதல் 15 வரை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் 6. அவை அவனுடைய ஆத்மா நன்மையினால் நிரம்பும், அவனுடைய சந்ததி சுதந்திரிக்கப்படும், கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு இருக்கும், அவருடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார், அவனுடைய கால்களை வலைக்கு நீங்களாக்கிடுவார். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவானாக இருப்பான். கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். பிள்ளைகள் பந்தியை சுற்றில் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஒலிவு மரம் அப்படின்னா செழிப்பு அப்படிங்கிறது அர்த்தம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமுடைய வாழ்வை காண்பார். பிள்ளைகளின் பிள்ளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பார்கள்.